ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான கத்திரிக்காய் வறுவல். ஒரு அருமையான வறுவல் ரெசிபி இது. பார்க்குறக்கும் செய்யறக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இங்கே நல்ல ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி சேர்த்து இந்த கத்திரிக்காய் வறுவல் செய்கிறோம். ஸோ ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. நல்ல வெரைட்டி ரைஸஸோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோட இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சுவையான கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு 400 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. இது நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காவை சூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் இப்படி பெருசாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நீளமாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நல்லா கொஞ்சம் பெரிய கத்திரிக்காவை எடுத்தாச்சு. அடுத்தது கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டு வைக்கிறதுக்கு தண்ணி. ஏன்னா கத்திரிக்காய் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டா நம்ம சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கும். கத்திரிக்காவை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே எல்லா கத்திரிக்காயும் நல்லா நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சுங்க. ஸோ கத்திரிக்காய் ரெடி. அடுத்தது நம்ம தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் நல்ல பொடியாக நறுக்குன பூண்டு, நல்ல ஒரு 5-6 பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுருங்க. இந்த ஆயிலில் நல்லா இந்த பூண்டு ஃப்ரை ஆகணும். இந்த பூண்டு வாசனை இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக சன்னமாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல். இங்கே விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த பூண்டு வாசனை நல்லா கமகமன்னு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். ஸோ தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கத்திரிக்காய் வறுவல் நம்ம தண்ணி சேர்க்காமல் வதக்கி எடுக்க போகிறோம். அதுலேயே நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கத்திரிக்காவை சேர்த்து விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்ல ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிடுவோம். ஸ்டவ்வெல்லாம் இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மிளகாய் பொடி நல்ல 1 ஸ்பூனுக்கு மேலே மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிடை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. நல்லா இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைம் கேப்பில் நம்ம சைமல்டேனியஸாக ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, கொரியாண்டர் சீட்ஸ், அடுத்தது சீரகம் 1 டீஸ்பூன், குமின் சீட்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்க்குறோம். ஸோ காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஃபெனுக்ரீக். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். அதாவது கரிஞ்சிராமல் பொறுமையாக வறுத்து விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விட்டு நல்லா இந்த மாதிரி மொறுமொறுன்னாகி நல்ல வாசனை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா பொடிக்கிற பக்கமும் வந்தாச்சு. அவ்வளோதான். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக பொடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக பொடிச்சாச்சு. ஸோ நல்லா கமகமன்னு வாசனையோட மசாலா பொடி ரெடி. இப்போ இங்கே கத்திரிக்காய்களும் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா அந்த பூண்டு வாசனையோட கமகமன்னு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி, நல்ல ஸ்பைசஸை வறுத்து பொடித்த ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். நல்லா அந்த மசாலா பொடி பிடிச்சி நல்ல 1 நிமிஷம் நல்லா இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதாங்க, சுவையான கத்திரிக்காய் வறுவல் நல்லா மணக்க ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது.
ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி வெரைட்டி ரைஸஸோட தயிர் சாதம் ரச சாதத்தோடலாம் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.